ஆண்டவராகிய இயேசுவின் நாமத்தில் வாழ்த்துகின்றோம். நீதிமொழிகளின் புத்தகம் 23 அதிகாரம் 16 உன் உதடுகள் செம்மையானவைகளை பேசினால் என் உள்ளந்திரியங்கள் மகிழும். 15 நீங்கள் வாசிக்கும் பொழுது, என் மகனே, உன் இருதயம் ஞானம் உள்ளதாயிருந்தால் என்னிலே என் இருதயம் மகிழும். ஆண்டவர் முதலாவது நம்முடைய இருதயத்தை பார்க்கிறார். இரண்டாவதாக நம்முடைய உதடுகளை பார்க்கிறார். இது இரண்டுமே மிக முக்கியங்க. ஒருவன் ரட்சிக்கப்படுவதற்கு இருதயமும் முக்கியம், உதடும் முக்கியம். வாயினால் இயேசுவை அறிக்கை செய்வதும் இதயத்திலே இயேசுவை விசுவாசிப்பதும். 15 16 நீதிமொழிகள் 23 அதிகாரம். என் மகனே, உன் இருதயம் ஞானம் உள்ளதாக இருந்தால், அதன் அர்த்தம் என்னங்க? இந்த இருதயம் தேவனை தேடணும். யார் தேவன்? இயேசுவை இந்த இருதயம் விசுவாசிக்கணும். அந்த விசுவாசத்தான் ஞானம். இயேசுவை என் இதயம் விசுவாசிக்க ஆரம்பிச்சிடுச்சுன்னா அதுதான் ஞானம். அப்படி விசுவாசிக்க துவங்கும்போது இதயம் மகிழும். மேலும் உதடுகள் செம்மையானவைகளை பேசணும். செம்மையானவைகள் என்ன? இயேசுவே ஆண்டவர் என்று பேசுவது. இப்போ இயேசுவே ஆண்டவர் என்று பேசும்போது மறுபடியும் சொல்லுகிறார், என் உள்ளந்திரியங்கள் மகிழும். இயேசுவை விசுவாசிக்கும் போது தேவனுடைய இதயம் மகிழ்கிறது. இயேசுவை வாயினாலே அறிக்கை செய்யும்போது தேவனுடைய இதயம் உள்ளந்திரியங்கள் மகிழ்கிறது. ஆமென். அன்பானவர்களே, தேவனை மகிழ்விக்கிற கர்த்தருடைய பிள்ளைகளாய் வாயினாலே அறிக்கை செய்து இதயத்தினால விசுவாசிப்போம். ஆண்டோடைய உள்ளந்திரியங்கள் மகிழ்வதாக, இதயம் மகிழ்வதாக. இந்த நாள் நமக்கு நல்ல நாள். ஆமென்.